ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. சாதாரணமாக ஒரு இயக்கம் வி த லீடர்ஸ், அந்த இயக்கத்தின் சார்பில் ஒரு மாநாடு வந்து எதுக்கு நடத்துகிறாரு அப்படின்னா இந்த ஆளுங்கட்சியை கண்டிச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாநாடு. அது இப்போ வரக்கூடிய ஆட்சி திரு விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் கூட போதை ஒழிப்புக்கு நடைபயணம் மேற்கொண்டாரு, ரன்னிங்லாம் நடத்தினாரு, மராத்தான் நடத்தி எல்லாமே அதுவும் ஸ்ட்ரிக்டாக தானே காவல்துறை சேர்ப்பாங்க. போதைப் பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது நடிகர்கள் தான். வேணா சுசித்ராவை கூட்டு ஒரு இன்டர்வியூ எடுங்க, யார் எவ்வளவு கிலோகிராம் எவ்வளவு கிராம் பயன்படுத்துவாங்கிற டீட்டெயில்ஸ் வர சொல்லிடுவாங்க. ஈசிஆரில் வந்து நிறைய பங்களாக்களில் நிறைய கெஸ்ட் ஹவுஸில் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ கட்டுப்படுத்தியாச்சா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இல்லை போதைப் பொருள் வந்து சினிமா துறையில் தான் அதிகமாக பயன்படுத்துறது, சினிமாக்காரங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மீண்டும் பாஜகவிற்கு அண்ணாமலை அழைக்கிறதுக்கு மேலிடம் பிஎல் சந்தோஷ் அவர்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் திரும்ப அங்கே வந்துங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தீங்களா? அது என்ன சார், அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது வந்து ஒரு செய்தி வந்தது உண்மைதான். நான் வந்து லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன், தனியாக வந்துட்டேன், நான் இதில் முயற்சி பண்ணுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே இயங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பிஜேபிக்கு வந்து என்ன பண்ணுவார் சொல்லுங்க. அப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை, அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எப்போ வேணாலும் பாஜக கேட்டு ஓப்பனில் தான் இருக்குமா என்ன? அது ஓப்பனில், ஐயா திமுக கூட ஓப்பனில் இருக்கும், அண்ணா திமுக கூட தீர்மானம் போட்டு நடக்க இல்லையா? அதனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம், அது 2031 இலக்கு, 31 இலக்காக வச்சு அவர் வந்து களம் இறங்கியிருக்காரு. இதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தலை நிறுத்துறதுக்கு தயாராக இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல் கண்டிப்பாக நீங்கள் நிறைய வாய்ப்பு. பெருந்துறையில் அண்ணாமலை நின்று கண்டிப்பாக வெற்றி பெறும். பெருந்துறையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான 60% கவுண்டர் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. மற்ற சமுதாயத்திலையும் அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு, அது கொங்கு மண்டலம். இப்போ அதை ஒட்டி தான் வந்து பொள்ளாச்சியில் இந்த மாநாடு நடக்க போகுது. சட்டசபைக்கு போனாலும் ஒரு சிங்கம் உள்ள கர்ச்சனை பண்ணுங்க, அப்போ அது நல்லா இருக்குங்க. அதனால் அவர் போவார்னு நம்புகிறோம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேச இருப்பது தேசியவாதி சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். திரு அண்ணாமலை அவர்களின் வி த லீடர் அமைப்பு மொத்தமாக எல்லாரும் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, முதல் மாநாடு, எப்படி பார்க்குறீங்க? பயங்கர வரவேற்போடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டை. 12ஆம் தேதி மாநாடு. ஆனால் இப்போவே நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்போ அதுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குனால தான் நம்ம பேசுகிறோம். எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து வி த லீடர்ஸில் வந்து வாலண்டியராக சேர்ந்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக ஓடிபிலாம் கொடுத்து முறைப்படி வெளிப்படையாகவே சேர்ந்துருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஓடிடியெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அதில் சேரவே முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருப்பாங்க. இப்போ இது இல்லாத பட்டன் மொபைல் வச்சுருக்கவங்க எத்தனை லட்சம் பேர் அதில் இன்னும் விருப்பப்படுறவங்க, இல்லைன்னா ஓட்டு போடுறதுக்கு அண்ணாமலைக்காக தம்பிக்காக ஓட்டு போடுறதுக்கு இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் வந்து இதில் உறுப்பினராக கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. இப்போ அவர் வந்து சாதாரணமாக ஒரு இயக்கம் வி த லீடர்ஸ், அந்த இயக்கத்தின் சார்பில் ஒரு மாநாடு வந்து எதுக்கு நடத்துகிறாரு அப்படின்னா இந்த ஆளுங்கட்சியை கண்டிச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாநாடு. அது போதைப் பொருள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு அது மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதனால் அதை பயன்படுத்துகிற இளைய தலைமுறை அதை வந்து தவிர்க்கிறதுக்குள்ளேயே ஒரு முயற்சியை மேற்கொள்ளணுங்கிறது தான். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து கர்நாடகத்தில் இதெல்லாம் நேரடியாகவே பார்த்து அனுபவப்பட்டு இதனுடைய வீரியம், இதனுடைய பாதிப்பு, போதைப் பொருள்னால வரக்கூடிய பாதிப்பு, அதனால் மாணவ சமுதாயத்திலேருந்து ஆரம்பித்து இளைய சமுதாயம் எல்லாமே எப்படி நாசமாக போகுதுங்கிறதெல்லாம் கண்கூடாக பார்த்ததுனால தமிழ்நாட்டில் அது வந்து அதிகமாகவே இருக்கிறதுனால, அது கடந்த 5 வருஷம் அந்த திராவிடிய மாடல் ஆட்சியில் அவங்க அதை பற்றி கவலையே பண்ணல. இவன் கொண்டாடி தாலியாக தான் நமக்கு என்னங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதனால இப்போ வரக்கூடிய ஆட்சி திரு விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் கூட போதை ஒழிப்புக்கு நடைபயணம் மேற்கொண்டாரு, ரன்னிங்லாம் நடத்தினாரு, மராத்தான் நடத்தி எல்லாமே அதுவும் ஸ்ட்ரிக்டாக தானே காவல்துறை சேர்ப்பாங்க. நிறைய நடிகர்கள் போதைப் பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது நடிகர்கள் தான். வேணா சுசித்ராவை கூட்டு ஒரு இன்டர்வியூ எடுங்க, யார் எவ்வளவு கிலோகிராம் எவ்வளவு கிராம் பயன்படுத்துவாங்கிற டீட்டெயில்ஸ் வர சொல்லிடுவாங்க. அப்போ அது போலி பிம்பம். ஸ்ரீகாந்த், இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்காருல்ல, அவர் என்ன வழக்கில் கைதானாரு ஞாபகம் இருக்கு? போதைப் பொருள் வாங்கி இங்கே நிறைய பேருக்கு சப்ளை பண்ணு. ஈசிஆரில் வந்து நிறைய பங்களாக்களில் நிறைய கெஸ்ட் ஹவுஸில் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க,
அதெல்லாம் இப்போ கட்டுப்படுத்தியாச்சா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அதனால் போதைப்பொருள் வந்து சினிமா துறையில் தான் அதிகமாக பயன்படுத்துறது, சினிமாக்காரங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க அந்த மதுவாக இருக்கட்டும் இல்லை போதைப் பொருளாக இருக்கட்டும் அங்கே தான் அவங்க ஆடம்பரம், அதனால் அது வந்து தேவைன்னு நினைக்கிறாங்க, பயன்படுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பழக்கம் கிடையாதுன்னு சொல்லுங்கள். போதைப் பொருளோ இல்லைன்னா குடிப்பழக்கமோ கிடையாதுன்னு சொல்லுங்கள். ஒரு முதலமைச்சரே கிடையாதுன்னு ஒரு டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் சார். சார் என்ன சார் சீமானு கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் அதை பண்ணலை அப்படின்னு. அண்ணாமலை கிடையாது, அண்ணாமலைக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதனால் அவர் அதை முன்னெடுத்து வர்றாரு. இவர் இது வரைக்கும் இவருக்கு உண்டு, இவருக்கு வந்து மது பழக்கம் வந்து முதலமைச்சருக்கே உண்டு. இப்போ அவர் விட்டுட்டாரா இல்லையான்னு தெரியாது, அவரை விட்டுறணும். முதலமைச்சராக அந்த நாற்காலிக்கு வந்த பிறகாவது விட்டுறணும். அவங்கெல்லாம் நம்மளில் இருந்து மாற்றம், அதாவது மாற்றுவோம். இதுதான் அண்ணாமலையுடைய கோஷம். அதை மாதிரி செய்யணும். நான் வந்து ஒரு இதை இல்லை குடிக்காதுங்கப்பா அப்படின்னா நான் குடிக்காதுன்னா இருக்கக்கூடாது. புகைப்பிடிப்பது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து சிகரெட்டு ஸ்மோக்கிங்கை விடணும், குறைந்தபட்சம் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை என்கிட்ட அந்த பழக்கம் இருந்ததுன்னா நான் வந்து இந்த சொல்ல ஆரம்பிக்கிறது நேரம் சொல்லுக்கும் செயலுக்கும் தகுதியானவர் அண்ணாமலைங்கிறனால அவர் தலைமையில் இது நடக்குது, அவர் தெளிவாக சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். இவங்களும் அதை செய்யணும்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இவங்களை குறை சொல்லி எனக்கு என்ன போகுது அப்படி இல்லை. ஜோசப் விஜய் ஒரு நடிகர் இதில் இருந்து வந்தவர், நடிகர் அப்படிங்கிறதுனால அவருக்கு படமே இன்னும் ஒன்று ரிலீஸ் ஆகாமல் நிற்கிறதுனால அவர் இன்னமும் நடிகராக தான் இருக்கார். இன்னமும் பாருங்க, அவர் நேற்றுக்கு வந்து எக்மோர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு போனார், சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு போனார். ஆனால் அங்கே பெரிய கூட்டம். அது எப்படி வந்துச்சு? மோதிரத்துக்கு அவ்வளவு நாடகம் இல்லை, மோதிரம் கூட்டத்தை கூட்டி இன்னமும் அந்த சினிமா மாயை, அந்த சினிமாவுடைய அந்த இதுலேயே வாழன்னு நினைச்சா முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அதுக்கு தேவைப்பட்டுச்சு, பயன்படுத்தினீங்க, வந்தாச்சு. இனிமே நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக தானே நடக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவர் சார்ந்தவங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் குடிகாரன்னு பார்த்து அவங்களும் வந்து குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை பண்ணணும். போதைப்பொருள் அமைச்சர் ஒருத்தர் ஒரு சரத்குமார் சிக்கிட்டு அடக்காரா, இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவர் உண்மையிலே பயன்படுத்துகிறாரா இல்லையா? இது ஒரு இது இருக்குல்ல, போதைப்பொருள் அங்கேயே அமைச்சக இதுலேயே இருக்குல்ல. நம்ம ஆதவர்ஜனுக்கு குடிப்பழக்கமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் சரி பண்ணுங்க. அங்கே இருந்து அவருங்க எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்குமே அந்த பழக்கம் உள்ளவங்கலாம் இனிமேல் நீங்கள் விடுங்கன்னு சொல்லுங்கள். அது ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் செய்துட்டு அப்புறம் நீங்கள் நடைபயணம் வந்தது நல்ல விஷயங்க, நான் அதை குறை சொல்ல மாட்டேன். அது வந்து போதைப்பொருள் ஒழிப்பு நடைபயணம் வந்தார் பாருங்க, அது வந்து ஒரு முதலமைச்சராக வந்த பிறகு அதை பண்ணினார். அவர் எதுக்கு பண்ணாலும் சரி, மக்கள் ஒரு பப்ளிசிட்டிக்காகவே அவர் பண்ணாலும் கூட அது பண்ணது நல்ல விஷயம். அதான் நம்ம வந்து அதை கொச்சைப்படுத்த நான் விரும்புகிறேன். அவர் வந்து செய்ய வேண்டியது அவர் சார்ந்த அந்த அமைச்சரவையில் இப்போ இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருமே கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் முதற்கொண்டு. ஏன்னா இவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள், இளைஞர்கள் ரசிகர்கள், இதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவருக்கு. அவங்களெல்லாம் இவர் சொன்னால் கேட்பாங்க. அப்போ நம்மளும் மாறிட்டோம், நீங்களும் அதை மாதிரி மாற்றுங்கப்பா, நம்ம இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத முன்மாதிரியாக இருந்து செய்யணும். அது ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஒரு நடைபயணத்தோட எனக்கு கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது. அண்ணாமலை இதெல்லாம் அவரை பற்றியோ இல்லைன்னா அவங்க ஆட்சியாளர்கள் பண்ணதை பற்றியோ அவங்க குறை சொல்லுது. அவங்க நடத்துறது அவங்க வேற இது. அதாவது ரெண்டு விதமான ஒரு இது இருக்குது. போதைப் பொருளை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். எப்படியெல்லாம் ஒழிக்கலாம்? ஒன்று அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் மூலமாக ஒழிக்கக்கூடியது, இன்னொன்று மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலமாக பண்ணுறது. ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அதை பயன்படுத்தாதவன் இனிமேல் பயன்படுத்தாமல் இருப்பான். முதல் பாயிண்ட். அதில் உள்ள வீரியம், அதில் உள்ள குறை, இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும்போது அப்பா எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் தொட்டு பார்த்தோம்னா வந்து அதுலேருந்து ஒதுங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். விழிப்புணர்வு ஏற்பட்டால் அதை பயன்படுத்திட்டு இருக்கவன் வந்து அவன் அதுலேருந்து விடுதலை வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவான். ஆனால் வந்து அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த லிங்க் கட்டானா தான் அவன் நிப்பாட்டுவான். அவன் அதில் போதைப் பொருள் இல்லைனாலே வீட்டில் எல்லாத்தையும் அடித்து பெட்டிக்கிட்டெல்லாம் உடைக்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டான்ல. அப்போ அவன் எப்படி திருந்துவான்னு நினைக்கிறீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் கண்டவனெல்லாம் அறுவடைத்து வெட்டிட்டு கிடக்காங்க. இவங்கெல்லாம் வந்து திருந்தன அப்படின்னா அவனுக்கு அந்த போதைப் பொருள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவன் நிற்பான். அப்போ விழிப்புணர்வு மூலமாகவும் செய்யணும், சட்டத்திட்டங்கள் மூலமாகவும் செய்யணும். விழிப்புணர்வு மூலமாக செய்யணுங்கிறத அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரு. சட்டம் வந்து ஜோசப் விஜய் கையில் இருக்குது. அவரும் இதை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யணும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, கிராமப்புறங்களில் பெருசாக தெரியலை, ஆனால் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியலை. லஞ்சமாக இருக்கட்டும், எல்லா இடமும் அங்கே இன்னமும் அவங்க விளையாடத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் கிடுக்குப்பிடி போட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் சார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு மாநாடுங்கிறது வந்து கண்டினியூவாக அடுத்து திருச்செந்தூரில் சொல்லியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி வந்து பொள்ளாச்சியில் தொடங்குற மாநாடு பொள்ளாச்சியில் தொடங்குறாங்க. தொடங்கி போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு அப்படிங்கிற அடிப்படையில் அதை முன்னெடுக்கிறாரு. அடுத்த கட்டமாக 26ஆம் தேதி வந்து திருச்செந்தூரில் அடுத்த மாநாடு வந்து திருச்செந்தூர். அது என்ன மாநாடு? அது இதேதான். இது வந்து எல்லா மாவட்டத்திலையும் ஜூலை மாதம் முழுக்க அவங்க வந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கிறதுனால
அந்த அடிப்படையில் ஜூலை மாதம் இந்த இதில் முதல்ல அங்கே ஒரு மாநாடு, அடுத்தது திருச்செந்தூரில், அடுத்து முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அந்த போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு மூலமாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. அழைப்புலாம் எப்படி சார் பிற கட்சிகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. அப்ப எல்லா கட்சியும் அழைச்சாரு, திமுகவே வந்துச்சு. இப்ப அந்த மாதிரி வீதி லீடர் அமைப்பு வித்தது யாரு? இல்ல அந்த காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர் காமெடி அண்ணாமலை பண்ண மாட்டார்ல, அதைத்தான் கேக்குறேன். இப்போ இல்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த கெஸ்டையுமே அதை குறிப்பாக அரசியல் கட்சி சார்ந்த யாரையுமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூப்பிடல. சினிமா நடிகர் கூப்பிட காரணம் இல்லை சார், தேவையில்லை. அது ஏன்னா அவங்ககிட்ட அது இருக்குங்கனாலயா? இல்ல தேவையில்லை. அவங்க பொதுவாக ஒரு நடிகர்கள் இவங்களெல்லாம் ஒரு மாநாட்டுக்கு ஒரு இதுக்கு கூடும்போது அந்த மாநாட்டுக்கு இவரெல்லாம் கலந்துக்கிறாருன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுனா 4 பேர் கூட வருவாங்கிறதுக்கு நோக்கம் இல்ல. அரசியல் தலைவரை சொல்ற கட்சி வச்சிருக்காங்களா? அவங்க இவரே ஆரம்பிக்கல, அரசியல் கட்சியே ஆரம்பிக்கல. அதனால அரசியல் சார்ந்து நம்ம இவர் நம்ம ஒரு இயக்கம் மூலமாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை ஏதாவது இந்த ஸ்ரீதர் வேம்பு மாதிரியான அந்த பொது நலன், சமூக நலன் அக்கறையோட சில இதெல்லாம் நிறைய செய்துட்டு இருக்காங்களா, செயல்பாடுகள்ல இருக்காங்களா, அந்த மாதிரி யாரையாவது வேணா கூப்பிடுவாரு வெளியே. இந்த வீணா போன அரசியல் தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பா கூடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா கூட மாட்டார். வந்த இடம் பாஜகவில் இருந்து, அங்கிருந்து ஏதாவது உண்டா? அதை எவரே கூட மாட்டார். அப்புறம் என்ன, நயினார் தானி, கனிமொழி, தேன்மொழி, நயினார் நாகேந்திரன், அப்புறம் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க அக்கா வானதி சீனிவாசன், எல்லாத்தையும் கூப்பிட்டு நடத்த வேண்டியது தானே. நடத்தின கேலி கூத்தா அதெல்லாம் பண்ண மாட்டார். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அரசியல் சம்பந்தமா எதையாவது கூப்பிடலாம், வைக்கலாம். இல்லைன்னா அதுவும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணலாம். அது அவருக்கு விருப்பம். என்ன முடிவெடுக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நடிகைகளோ இல்லைன்னா அரசியல் தலைவர்களையோ கூட்டிட்டு அந்த மாநாட்டில் அது தேவையும் இல்லை. அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பண்ணது வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் இன்னைக்கு 9ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் உள்ள நிலவரப்படி அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. கண்டிப்பாக அதை மாதிரி பண்ண மாட்டார். அவரே ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். அப்புறம் இன்னொரு செலிபிரிட்டி எதுக்கு இவருக்கு? அண்ணாமலையே ஒரு பேசுபடு பொருள் தான். அவர் எதை பேசினாலும் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அப்புறம் இதை ஒரு குஷ்புவை கூட்டிகிட்டு தான் சொல்லணுமா? அப்போ தான் அது போய் சேருமா? என்ன அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலைன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலையே தெரியாமல் யாரும் இருக்காங்கன்னா ஒருவேளை மு.க. ஸ்டாலின் குடும்பத்திலே யாருக்கும் தெரியாமல் இருந்தால் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா சார்? அண்ணாமலை அவர்களை சொல்கிறேன். அந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேணா கொச்சைப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு தலைவாங்க. மற்றபடி ஒன்று. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, மீண்டும் பாஜகவிற்கு அண்ணாமலை அழைக்கிறதுக்கு மேலிடம் PL சந்தோஷ் அவர்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் திரும்ப வந்துங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தீங்களா? அது என்ன சார்? அது எந்த அளவு உண்மை? இல்லை, அது ஒரு செய்தி வந்தது உண்மைதான். அவரை PL சந்தோஷ் தான் இவரை பாஜகவுக்கு கூட்டிகிட்டு வந்தார். திரு அண்ணாமலை IPS கர்நாடகத்தில் அவர் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்த நேரத்திலேயே அவருக்கு ஒரு பழக்கம். அண்ணாமலை இவரு கூட PL சந்தோஷ் கூட ஒரு தொடர்பு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது அதிலிருந்து அந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக ஒரு ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை. அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் போய் இமயமலைக்கெல்லாம் போய் இன்னும் சில இதெல்லாம் பண்ணி அதில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சரி இனிமேல் அவருக்கு அடிப்படையில் அண்ணாமலைக்கு ஒரு அதாவது டர்பன் நகருக்கு போனார், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, மகாத்மா காந்தி. போகும்போது இவர் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு கேஸுக்கு வாதாட போனார். அப்போ போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இவர் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காந்துருந்தார். வெள்ளைக்காரன் கெட்டப்புன்ட்டான், அவன் கீழே போ அப்படின்ட்டான். ஐ ஹாவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட், ஒய் ஷூட் ஐ வெக்கெட் த சீட்டுன்ட்டு அவன்கிட்ட சண்டை போட்டார். அவன் அடித்து கீழே தள்ளிட்டான். ட்ரெயின் ஓடுற ட்ரெயினில் கீழே விழுந்து தான் பல்லு போச்சு மகாத்மா காந்தி. அப்போ யோசித்தார், அப்போதான் நம்ம அடிமைப்பட்டிருக்கோம், வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையாக நடத்துகிறோம் அப்படிங்கிறத அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் உணர்ந்தார். அவருக்கு அந்த இன்சிடென்ட் தான் அவர் அந்த ட்ரெயின்லேருந்து அவர் வெளியே தள்ளுன அந்த இதுதான். இப்போ வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்துகிறான், நம்ம அவனுக்கு அடிமையாக தான் இருக்கும், நம்ம நாட்டிலையும் அப்படி தான் இருக்குங்கிறது அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, புரிய ஆரம்பிச்சது. அது பிறகு தான் அவர் இங்கே சுதந்திர போராட்டம் இதிலெல்லாம் காங்கிரஸ்லாம் கலந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. அவருக்கு ஒரு திருப்பு முறை. கௌதம் புத்தருக்கு இந்த ஞானம் பெற்ற இடம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு சின்ன யோசனை ஒன்று வரும். அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு யோசனை வந்த இடம் உடுப்பின்னு நினைக்கிறேன். கர்நாடகத்தில் உடுப்பி மாவட்ட எஸ்பியாக வேலை செய்த அந்த பணியில் இருந்த நேரத்தில் நடந்த சில சம்பவங்கள், இந்த போதைப் பொருள், அப்புறம் அதில் சின்ன இளைஞர்கள், சின்ன மாணவர் சமுதாயம்லாம் நாசமாக போனது, இதெல்லாம் பார்த்தது. பெண்கள் கற்பழிக்கப்படுது, மாணவிகளெல்லாம் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறதெல்லாம் இந்த மாதிரி போதைப் பொருளில் வரக்கூடிய பையன் மாதிரி செய்யக்கூடியது. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்ன முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, அது ஒரு டீட்டெயில்ஸாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன முடிவுக்கு வந்தார்னா, அவர் எழுதுகிற புக்கில் அவர் இதை மென்ஷன் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, இது அதாவது சிஸ்டம் சரியில்லை,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் 2021 அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இது எழுதியிருப்பார். இந்த புக்கில் இருக்கும் சிஸ்டம் சரியில்லை. இப்போ சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும்னா தான் இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கும். நாம் போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் காவல்துறையிலேருந்து இந்த மாதிரி போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கோ அதுக்கு இதுக்கோ எல்லாம் முயற்சியும் பண்ணலாம். வரவுடனே பிடிக்கலாம், கற்பழிச்சவனை ரேப் பண்ணவனை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணி கோர்ட்டில் கொண்டு விடலாம். அவன் அந்த வசல் வழியாக வெளியே வந்துடுவான் ஜாமீனில். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ இது சுத்தமாக வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? அப்போ இந்த போதைப் பொருளுங்கிறதே உள்ளே வரக்கூடாது, சாராயங்கிறதே உள்ளே வரக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த இடத்துல அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல அதை செயல்படுத்துகிற இடத்துல நம்ம இருந்தால் தான் அதை செய்ய முடியும். காவல்துறை அதிகாரிகளாக இந்த மாதிரி ஆட்சியாளர்களாக அரசியல்வாதியாக வந்தால் மட்டும்தான் அதில் ஆட்சியை பிடிச்சி இதெல்லாம் செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் செயல்படுத்த முடியும். மற்றபடி இதெல்லாம் தீர்வே கிடையாது. அப்போ சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும், உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அங்கே ஒரு சிந்தனை அங்கே உருவாச்சு. அது அடிப்படையில் தான் அந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு அவர் வெளியே வந்தது. வெளியே வந்த பிறகு எந்த கட்சின்னு பார்க்கும்போது மோடி அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழியை பின்பற்றி அதில் BL சந்தோஷ் அவரை அப்படி பிஜேபிக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் அந்த அவருடைய இதை நடந்ததாக சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அந்த நேரத்தில் திமுகவுக்கு அவரை இழுத்துட்டு போகிறதுக்காக செந்தில் பாலாஜி ஒரு 3 சிட்டிங் பேசியிருக்காரு. தனியாக உட்காந்து அவங்க தனி 1 to 1 பேசியிருக்காங்க. பேசி அவருக்கு இல்லைன்னா வேண்டாம், நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இதான் என் முடிவு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்து அதில் தெளிவாக இருக்கார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு நிறைய ஆசைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அமைச்சராகிறோம் 2021 தேர்தலுக்கு முன்னதாக. அப்போ நீங்கள் எலெக்ஷனில் நின்று தமிழகத்திலே அமைச்சராகலாம், இல்லை நீங்கள் எம்பி ஆகுங்க, எம்பி அவங்கள ஆக்கி நாங்கள் கொண்டு போய் இப்படியெல்லாம் நிறைய இதெல்லாம் சாய்ஸ் சொல்லியிருக்காங்க. அவர் எதையும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மோடி பிடிக்கும், நான் நல்லா பண்ண போகிறேன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட விஷயத்த மரியாதை கொடுத்து அவருக்கு பேசினாருங்கிறனால அவருக்கு பேசி சொந்தக்காரங்க தானே நல்லா பேசி அனுப்பியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி அவர் தனியாக இப்போ இயங்கிட்டு அண்ணாமலை தனியாக அவர் ஒரு கட்சி, அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த இதன் மூலமாக தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு வெளியே வந்துட்டார். வந்த பிறகு திருப்பி நீங்கள் பிஜேபிக்கு ரிவேர்ஸில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அப்படி கூப்பிட்டாங்களா? முதல்ல அதை BL சந்தோஷம் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிடலன்னா தினமலர்லாம் செய்தியாகவே வந்துட்டு வராத ஒரு செய்தியெல்லாம் கிடையாது. பத்திரிகையிலே அதுவும் தினமலர் மாதிரியான ஒரு மேலிடம் சொல்லாம BL சந்தோஷ் கூப்பிட வர முதல்ல இல்லை, அவரே மேலிடம் தானே. அவரே பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர். அதனால் அவங்க ஏதோ ஒரு இதை யோசித்திருக்காங்க. அந்த யோசனையில் சரி பழையபடி அவரை பிஜேபிக்கே திருப்பி கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவரே எல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு. அதில் அதில் செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, அண்ணாமலைகிட்ட இதெல்லாம் பேசுனாங்க. ஆனால் அண்ணாமலை இல்லை, நான் லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன், தனியாக வந்துட்டேன், நான் இதில் முயற்சி பண்ணுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே இயங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பிஜேபிக்கு என்ன பண்ணுவார் சொல்லுங்க? மாநில தலைவராக வைக்க மாட்டாங்க. பயிர் நல்லா வளரணும்னா காளையை பிடுங்கணும், அப்போ தானே பயிர் வளரும். நான் பட்டாசு இது பொட்டாசு உரம் போடுறேன், அப்புறம் யூரியாவை கொண்டு போய் வயலில் அவள் மருந்தெல்லாம் அடிக்கிறேன்னா என்ன பிரயோஜனம்? களை தானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, அப்போ களையை நீங்கள் முதல் பிடுங்கணும். அதான் பிடுங்க இல்லையா? பிடுங்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எப்போ வேணாலும் பாஜக கேட்டு ஓப்பனில் தான் இருக்குமா என்ன? அது ஓப்பனில், ஐயா திமுக கூட ஓப்பனில் இருக்கும், அண்ணா திமுக கூட தீர்மானம் போட்டு நடக்க இல்லையா? அவர் வரட்டு, நீங்கள் வாங்க எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தெருவு திண்ணயமாக போயாச்சு, நீங்கள் வாங்க, நீங்கள் எங்களை உண்மையிலே இப்போ அண்ணா திமுகலாம் அண்ணாமலை இப்போ ஒரு பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் கையில் கொடுத்து விரும்ப செயல்பட ஆரம்பித்தார் அப்படின்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். அவர் அதை விரும்பலை, அண்ணாமலே அதை விரும்பலை. ஏன்னா அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய அங்கே யாரு கூட ட்ராவல் பண்ணுவீங்க? எல்லாம் ஊழல் பண்ணி எல்லாம் கேஸில் மாட்டினால தான் இருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு. அப்புறம் அங்கே என்ன புரிதத்தை உருவாக்குவீங்க அங்கே? அப்போ அதில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் இருப்பார். ஆனால் சொல்கிறேன், அவர் பேச்சு சொல்கிறேன், அவர் இருந்தால் அவருடைய திறமை அது நல்லா, அது வலுவாக தான். டிடிவி தினகரனை கொண்டு போய் இப்போ அதிமுகவில் இப்போ பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கனாலே கட்சி மறுபடியும் உயிர் பெறும். அதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. இல்லைன்னா கிஷோர் கே சாமியை கொண்டு போய் பொதுச் செயலாளர் ஆக்குங்க. அந்த காய்கறி ரகரம் நான் மறுபடியும் ஜெயலலிதா வாழும் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரியுது, அதை கொண்டு போய் பொதுச் செயலாளர் ஆகுங்க. வச்சிருக்கையெல்லாம் நிறைய பேரை. அதில் அண்ணாமலை மறுபடியும் பாஜகவுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய நோக்கம் நீங்கள் பழைய பேட்டிகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுவார். எனக்கு நான் அங்கேருந்து நீங்கள் மத்திய அமைச்சராகி போனேன், என்ன மத்திய அமைச்சராக உங்களுக்கு வாய்ப்பு தந்தால் போவீங்களா இப்படிலாம் கேட்கும்போது சொல்லி, எனக்கு வேலை இங்கே இருக்குது, தமிழகத்தில் நான் மாற்றம் கொண்டு வரணும், தமிழகத்தில் சீர்திருத்தம் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதை நான் பண்ணுறது தான், நான் பண்ணணும் தான், நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், அதான் முன்னுரிமை கொடுத்துருக்கேன், அதனால் அதை தான் நான் பண்ண போகிறேன் தான் சொல்லியிருப்பார். அதனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம், அது 2031 இலக்கு, 31 இலக்காக வச்சு அவர் களம் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரையில் அவர் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் 99% போட்டியிட மாட்டார்.
போட்டியிட மாட்டார். ஏன்னா மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும், மோடிக்கு எதிராக பேச வேண்டியது இருக்கும், அவர் போட்டியிட மாட்டார். அதனால 31ங்கிறது சட்டமன்ற தேர்தல். அதனால அதை நோக்கி பயணப்படுறதுக்கு அவருக்கு தயாராகிட்டார். அதுதான் அவருடைய இலக்கு. இதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தலை நிறுத்துறதுக்கு தயாராகிறார். கட்சி ஆனால் வந்து இப்போ உடனடியாக ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உடனடியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ இந்த மாநாடு இப்போ உங்கள் 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய போதை பொருள் விழிப்புணர்வு மாநாட்டில் கட்சி அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து நிதானமாக தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணுங்கிறதுக்கும் தயாராகணுங்கிறத ரெடி பண்ணுறாரு. அப்படின்னா அதுக்கு தயார்படுத்தி என்ன பண்ணுவார்? சுயேட்சையாக நிற்பாங்க. கட்சி ஆரம்பிக்கல, ஆனா வீத லீடர்ஸ் மூலமாக சுயேட்சை சின்னங்கள். எப்படி திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அவங்க அமைப்புல நின்னாங்களோ அதே மாதிரி உள்ளாட்சியில நின்னாங்க. சரி, சில பேர் நின்னாங்க, அதை அவரு சொல்லி நின்ன மாதிரி தெரியல. இவர் ப்ராப்பராகவே தமிழகம் முழுக்க அப்படியே நிக்கணும், அந்த ஸ்ட்ரக்சரவே உருவாக்கி நிக்கணுங்கிறதுல அந்த 19 லட்சம் பேர் இன்னைக்குள்ள கணக்குல வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல இருந்தே தேர்வு செய்து வேட்பாளர்கள் ஒரு 55,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த தோராயமா தமிழக உள்ளாட்சி பிரதிநிதிகள் காலி இடங்கள் வந்து ஒரு 55,000 இடங்கள் ஏதோ வரும். 50க்கு மேலே தான், 50,000க்கு மேலே தான் வரும். அந்த இடங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஆளெல்லாம் தேர்வு செய்து இதில் மூலமாக நிப்பாட்டுறதுக்கு தயாராகிறாங்கிறது உண்மை. இடைத்தேர்தலையும் நிற்பார். இடைத்தேர்தல் கண்டிப்பாக நிற்க நிறைய வாய்ப்பு இடைத்தேர்தலில். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு இருக்குது, அண்ணாமலை அவர்களுக்கு. பாஜக தேர்தலில் நிற்காது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த தொகுதிகள் அனைத்தும் அதிமுக போட்டியிட்ட தொகுதிகள். அது விஜயபாஸ்கர் நின்றதா இருந்தாலும், எம்ஆர் பாஸ்கர் நின்றாலும் சரி, இல்லைன்னா அந்த பெருந்துறையா இருந்தாலும் சரி, இல்லை தாராபுரமா இருந்தாலும் சரி, இல்லை மதுராந்தகமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்க ஒரு தொகுதி இருக்கு அம்பாசமுத்திரமா இருந்தாலும், இது எல்லாமே அதிமுக நின்று வெற்றி பெற்ற தொகுதிகள். அதனால அந்த அந்த கூட்டணி இன்னமும் அப்படியே தான் இருக்கு. பாஜக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அப்படிதான் இருக்காங்க. அப்ப அந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறதுனால பாஜகவுக்கு இது ஒரு பெரிய சாதகமான அம்சம். நின்னாங்க ரெண்டு வானதி தமிழிசை இவங்களை தான் பறிபடி நிப்பாட்டணும். ஆனால் வந்து கேலி கூத்தாயிரும். அதனால இது நல்ல சந்தர்ப்பம் பயன்படுத்தி இது வந்து கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவங்க தான் நின்று வெற்றி பெற்ற இடம்ங்கிறனாலையும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிங்கிறனாலையும் அவங்க தான் நிற்கணுங்கிற அந்த சம்பிரதாயப்படி அவங்க நிற்க மாட்டாங்க. பாஜகவில் வேட்பாளரை நிறுத்த மாட்டாங்க. அப்போ அதில் நிற்கக்கூடியது அந்த எடப்பாடி தான் வேட்பாளரை நிப்பாட்டணும். அதிமுகலேருந்து வேட்பாளர், ஏன்னா அவங்க தொகுதி தான் அது. அந்த லாஜிக் படி அவங்க தான் அதில் நிப்பாட்டுவாங்க. அப்போ அண்ணாமலை வந்து நிற்கிறதுக்கு எந்த இடைஞ்சலையும் கிடையாது. தைரியமாக அவர் நிற்க முடியும். பிஜேபி பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவருக்கு எந்த கட்சியை பற்றியும் பேசுகிற மாதிரி தெரியல. எனக்கு வாக்களிச்சிங்கன்னா நான் சட்டசபைக்கு போவேன், எனக்கு வாய்ப்பு தாருங்க, அந்த லெவலில் தான் பேசுறதுக்கு வாய்ப்பு. எனக்கு குறை சொல்லி ஒன்றுங்க ஆக போகிறது இல்லை, குறை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. இவங்க இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. இவங்ககிட்ட என்ன குற்றத்தை சொல்ல போகிறீங்க? நம்ம விமர்சனத்தில் தவறுகளை சுட்டி காணிக்கலாம், ஆனால் அவருக்கு அது கூட தேவைப்படாது. ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற நோக்கத்தில் இலக்கை நோக்கி போகும்போது அது தேவைப்படாது. அதனால் பெருந்துறையில் அண்ணாமலை நின்று கண்டிப்பாக வெற்றி பெறுவார். பெருந்துறையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான 60% கவுண்டர் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. மற்ற சமுதாயத்திலையும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. அது கொங்கு மண்டலம். இப்போ அதை ஒட்டி தான் வந்து பொள்ளாச்சியில் இந்த மாநாடு நடக்க போகுது. அப்போ அதை அந்த பகுதியும் சேர்த்து தான் அது வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அதனால என்ன சொல்கிறேன்னா, பெருந்துறையில் அவர் நின்னார் அப்படின்னா அவருக்கு மேலே, அண்ணாமலைக்கு மேலே ஒரு பாசம் கலந்த ஒரு அனுதாபமே இருக்குது. இந்த மனிதரை நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பாமல் விட்டுக்கிட்டோம், இவரை வந்து சட்டசபைக்காவது இப்போ இந்த இதுலையாவது இந்த வாய்ப்பையாவது அவருக்கு கொடுத்து நம்ம சட்டசபைக்கு அனுப்புங்கிற எண்ணம் வந்து பரவலாகவே இருக்குது. அதனால் அவர் அங்கே நின்னார்னா 100% அது வெற்றி உறுதி. அவர் சட்டசபைக்கு போனாலும் ஒரு சிங்கம் உள்ள கர்ச்சனை பண்ணும்ல, அப்போ அது நல்லா இருக்குங்களா. அதனால் அவர் போகணும், போவார்னு நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.